ஆசிரியர்களை அரசு என்றும் கைவிடாது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசியிருக்கிறார். அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். உச்சநீதிமன்ற தீர்ப்பு எத்தகைய மாண்புமை பொருந்திய நீதிமன்றம் நேற்று ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. நேற்று நம்முடைய சீஃப் செக்ரட்டரிலேருந்து எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி வரைக்கும் முழுமையாக நாங்கள் இது சார்ந்து நாங்கள் கலந்து ஆலோசிச்சிருக்கோம். முழுமையான ஜட்மெண்ட் அது வந்ததுக்கு பிறகு எங்களுடைய லா ஆஃபீஸர்ஸ் மூலமாக அட் த மேக்ஸிமம் எங்களுடைய டீச்சர்ஸ் அனைவருக்குமே ஒரு அரணாக இந்த பள்ளிக்கல்வித்துறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பணியாகத்தான் அதை நாங்கள் பார்க்கணும். கண்டிப்பாக எங்களுடைய டீச்சர்ஸ் யாரையும் கைவிட்டு விடாமல் அது சார்ந்து எப்படி ஒட்டுமொத்தமாக அனைவரும் நாங்கள் அரவணைக்கிறோமோ அரவணைப்பதற்கான என்னென்ன பணிகளாம் செய்ய முடியுமோ அத்தனை சாத்தியக்கூறுகளையும் செய்வதற்கு தான் நாங்களும் இன்றைக்கு காத்து கொண்டிருக்கின்றோம். எப்படியுமே இந்த ஒவ்வொரு டீச்சர்ஸ் சார்ந்திருக்கின்ற சங்கங்களும் எப்படியும் ஒரு ரிவ்யூ போவாங்க. எப்படியும் இருந்தாலும் அரசாங்கத்தின் சார்பாக நம்முடைய டீச்சருக்கு நான் சொல்லக்கூடிய ஒன்று தான், யாரும் கவலைப்பட வேண்டாம், உங்களை அரசாங்கம் இன்றைக்குமே கைவிடாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உச்சநீதிமன்ற தீர்ப்பு எத்தகைய மாண்புமை பொருந்திய நீதிமன்றம் நேற்று ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. நேற்று நம்முடைய சீஃப் செக்ரட்டரிலேருந்து எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி வரைக்கும் முழுமையாக நாங்கள் இது சார்ந்து நாங்கள் கலந்து ஆலோசிச்சிருக்கோம். முழுமையான ஜட்மெண்ட் அது வந்ததுக்கு பிறகு எங்களுடைய லா ஆஃபீஸர்ஸ் மூலமாக அட் த மேக்ஸிமம் எங்களுடைய டீச்சர்ஸ் அனைவருக்குமே ஒரு அரணாக இந்த பள்ளிக்கல்வித்துறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பணியாகத்தான் அதை நாங்கள் பார்க்கணும். கண்டிப்பாக எங்களுடைய டீச்சர்ஸ் யாரையும் கைவிட்டு விடாமல் அது சார்ந்து எப்படி ஒட்டுமொத்தமாக அனைவரும் நாங்கள் அரவணைக்கிறோமோ அரவணைப்பதற்கான என்னென்ன பணிகளாம் செய்ய முடியுமோ அத்தனை சாத்தியக்கூறுகளையும் செய்வதற்கு தான் நாங்களும் இன்றைக்கு காத்து கொண்டிருக்கின்றோம். எப்படியுமே இந்த ஒவ்வொரு டீச்சர்ஸ் சார்ந்திருக்கின்ற சங்கங்களும் எப்படியும் ஒரு ரிவ்யூ போவாங்க. எப்படியும் இருந்தாலும் அரசாங்கத்தின் சார்பாக நம்முடைய டீச்சருக்கு நான் சொல்லக்கூடிய ஒன்று தான், யாரும் கவலைப்பட வேண்டாம், உங்களை அரசாங்கம் இன்றைக்குமே கைவிடாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.